திமுக ஆட்சியில் கதிராமங்கலத்தில் மத்திய அரசு ஆய்வு மட்டுமே மேற்கொண்டதாகவும் அந்த திட்டத்திற்காக குத்தகை விடப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான் என்றும் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். விவசாய நிலங்களில் கச்சா எண்ணெய் எடுக்கும் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு எதிராக தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் கிராம மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று கதிராமங்கலம் கிராம மக்களை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். அவரிடம் கதிராமங்கலம் கிராம மக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தொடர்ந்து திமுக சார்பில் கதிராமங்கலத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், பெண்கள் முன்னின்று நடத்தும் இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறினார். கதிராமங்கலம் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேரையும் விடுவிக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தினார். மேலும் திமுக ஆட்சியில் கதிராமங்கலத்தில் மத்திய அரசு ஆய்வு மட்டுமே மேற்கொண்டது என்றும், ஆனால் அந்த திட்டத்திற்காக குத்தகை விடப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான் என்றும் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும், விவசாயிகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகுதான் இந்த திட்டத்தை கொண்டு வரணும். அதற்காக ஆய்வு பணிக்காகத்தான் திமுக ஆட்சி இருந்தப்போ அந்த நிலை இருந்துச்சு. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு குத்தக உரிமையை வழங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று சொன்னால், யார் இந்த கதிராமங்கலம் பகுதி மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்பதை இதைவிட நான் வேறு ஆதாரத்தை எப்படி எடுத்து சொல்ல முடியும்? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடத்தினாலும் மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களை அனுமதித்ததில்லை என்றும், ஆனால் தற்போதைய ஆட்சி மத்திய அரசுக்கு அடிபணிந்து நடப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார்.